ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் எவ்வளோ படங்களில் வந்து தன்னை ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இந்த பாரிவேல் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. சிரிக்கவே தெரியாத ஒருத்தன், சிரிக்கவே முடியாத ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. எதனால் அவன் சிரிக்காமல் இருக்கான், அவன் சிரிக்க ட்ரை பண்ணால் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேரக்டர் தான். பட் அதை வந்து ரொம்பவே கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. அதே போல் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எனக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்ஷன் சீக்வன்சஸுமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூர்யா சார் வந்து ஃபைட்ல எல்லாமே பயங்கரமாக மிரட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுலேயும் அவருக்குன்னு ஒரு சின்ன சின்ன மேனரிசம் இருக்குது. நம்ம அந்த ட்ரைலர்லாம் கூட பார்த்துருப்போம். அந்த கையெல்லாம் அப்படி சுற்றிக்கிட்டே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது. அடுத்தது அந்த லவ் அண்ட் எமோஷன்ஸ் அந்த சைடுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பூஜா ஹெக்டேக்கும் அவருக்குமான சீக்வன்சஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலாகவே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது மேஜராக லவ் போர்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை லவ் தான் பேஸ் இந்த கதைக்கு அப்படிங்கிற மாதிரி படம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் டீல் பண்ணிட்டு இருப்பார். அப்படிங்கிறப்போ லவ் தான் அவருக்கு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வல்னரபிளான ஆறா காட்டுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். ஒருவேளை அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருச்சுன்னா மொத்த படமே ஒர்க் ஆகாம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்குது. பட் இந்த விஷயத்தில் வந்து அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சூர்யா அண்ட் பூஜா ஹெக்டே அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லாமா இல்லை ஒரு ரொமான்ஸ்னு சொல்லாமல் தெரியல, அந்த விஷயம் பயங்கரமாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பூஜா ஹெக்டே பற்றியும் சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பொறுமையாக தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். பட் வந்து அதே மாதிரி இருக்கணும்னு ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க. அவரால் இருக்க முடியாமல் போகிறப்ப அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம்னு ஒன்று இருக்கும்ல, அதை புரிஞ்சுக்க முடியாமல் போகக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும்ல, அதை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டருக்கு வந்து புத்தரோட சில ஐடென்டிட்டிஸ் இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆங்கிள்ஸில் பார்க்கும்போது அவங்களே ஒரு புத்தர் மாதிரி இருக்காங்களோன்னு கூட தோணுது. அடுத்ததா ஜோஜு ஜார்ஜ், நாசர், பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய நல்ல கேரக்டர்ஸ் தான். எல்லாருமே அதை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜெயராம் சார் ஒரு சிரிப்பு டாக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டரில் வரக்கூடிய அந்த காமெடி போர்ஷன்ஸ் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல, ஹியூமரஸாக அது ஒர்க் அவுட் ஆகலனாலும் கேரக்டராக அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த கதைக்குள்ள ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததா சுஜித் சங்கர், கருணாகரன், அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் ரெகுலராக பார்க்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. யாருக்குமே பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய விது, இவர் வந்து ஜிகர்தரா டபுள் எக்ஸ்லுமே அந்த ஷட்டானிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இதில் அவர் தான் ஒரு முக்கியமான நெகட்டிவ் ரோல் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான். ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நினைக்கிறேன். ஒரு சாடிஸ்டான ஒரு சர்வாதிகாரி மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல்லே பண்ணியிருக்கிறார் அவர்.